இந்த மாரி கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. நாங்க வந்து இந்த ஸ்பார்டன் அப்படிங்கிற இந்த ஆர்வி அக்காமடேஷன் தான் சூஸ் பண்ணுனோம். ஏன் அப்டின்னா வந்து, இதுலயே கிச்சனும் இருந்தது, பாத்ரூமும் அட்டாச்டா இருந்தது. யூசுவலி கேம்பிங் அப்டின்னா ஷேர்ட் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணோம். பட் கிட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அது வந்து எப்டி வசதியா இருக்கும்னு நாங்க யோசிக்கல. அதனால நாங்க அத புக் பண்ணல. இதுல வந்து ரொம்ப 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 சின்னதா இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா. வீடு மாரியே இருந்தது. ஆனா ரொம்ப ஒரு மினி வெர்ஷன் வீடு மாரி தான் இருந்தது. ஒரு சோஃபா பெட்டும் இருக்கும். ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 6 பேர் தங்கலாம்னு நெனைக்கிறேன். ஒரு சோஃபா பெட் இருக்கு. அதுல 2 பேர் தூங்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பங்க் பெட் மாரி இருக்கும். அதுல கீழ ஒருத்தர், மேல ஒருத்தர். அப்புறம் ஒரு குயின் சைஸ் பெட் இருக்கும். ஆனா, இந்த கப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெருசா நீங்க திங்ஸ்லாம் வைக்கவே முடியாதுங்க. நீங்கலாம் அது எல்லாமே உங்க பேக்ல தான் வச்சுக்கணும். இந்த ஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஒரு ஒரு மாரியா தான் போச்சு. பட் 2ண்ட் டே ஸ்டே வந்து ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. அதுவும் நான் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. டவல்ஸ் வந்து இது மட்டும் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளாங்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மத்த டாய்லெட்ரீஸ் அது எல்லாமே நீங்க தான் எடுத்துக்கணும். பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம்ல. பட் ஆனா நீங்க இத மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்க வெளியில இருக்கிற ஷேர்ட் பாத்ரூம்ல யூஸ் பண்ணாக்கா, அவங்க வந்து $75 வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சின்ன பாத் டப்புக்கும் அங்க ஒரு விண்டோ இருக்கும். பட் எதையுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாரி டிஃபரெண்ட்டா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பட் கிச்சன் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல டிஷ் வாஷர் இல்ல. பட் ஆனா மினி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு.